சொல்கிறத முருகன்ஜி சொல்கிறத பார்த்தா அவர் ஒரு தன்னை தேசிய அடையாளமாக கருதுகிறாரு. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் அது, அதாவது பொதுவாக எனக்கு அரசியல் கற்றுக்கிட்ட நாள் வரைய அவர் தேசிய அளவிலான போராட்டம் எந்தெந்த போராட்டத்தை அவர் கையாண்டிருக்கார், தேசிய பிரச்சனை எத்தனை பிரச்சனைக்கு அவர் சிறைவாசம் போயிருக்கார், எந்தெந்த வழக்கு அவர் மேலே விழுந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா தனிப்பட்ட நபரோட வழக்குக்காகத்தான் அவர் அமைப்பை நடத்துகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி போல தன்னை தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய முக்குளத்தோருடைய பின்புலத்தை கொண்டவர் போல காட்டிக்கிறார். ஆனால் உண்மையில் அவருக்கு இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 50-60 பேர் தான் அவரோட இருக்காங்க. அது அவருக்கான குணத்தில் தான் இருக்காங்க. தனிநபருடையத்துக்கான ஒரு வாய்ப்பு தான் வச்சுருக்காங்க. பெரும் ஜாதி பேரை சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. 30 தேதியானால் அவர் ஜாதி தலைவராக மாறுகிறார். நான் முக்குளத்தோருக்கான பிரச்சனை எங்கே நடந்தாலும் வருவேன் வைப்பேன்னு சொல்லக்கூடிய நபர் ஏன் தேசியவாதி தன்னை அடையாளம் காட்டுகிறார்? ஒருவேளை தேசியவாதிக்கான அர்த்தம் என்ன? ஒருவேளை தேசியவாதி என்று சொன்னால் அதுக்கான அர்த்தம் அவருக்கு தெரியுமா? இப்படி சொல்றதுனால எங்கள் சமூகத்தின் மீதான கோமாளித்தனமான ஒரு தலைவர்களை நாங்கள் தாங்கி நிற்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. ஒரு கோமாளித்தனமான தலைவர்களையே ஒரு தேசியம் என்னன்னு தெரியல, ஒரு ஜாதினா என்னன்னு தெரியல. ஜாதி என்பது தவறானது அல்ல. என் சமூகத்தை நான் நல்ல முறையில் ஒழுங்குபடுத்துவேன் என்பதுதான் ஒரு ஜாதி தலைவருடைய அடையாளம். ஜாதி தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய முருகன்ஜி தேசிய தலைவருக்கோ ஜாதி தலைவருக்கோ அருகதையற்ற நபர். அவர் முதல்ல ஒரு ஜாதிக்கார பெண்மணியே திருமணம் கொள்ளக்கூட முடியாத அவர் எப்படி ஒரு ஜாதியோட ஒருங்கிணைப்பு செய்ய முடியும்? அதுவும் மற்ற ஜாதிகளை விட முக்குளத்தோருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. இந்த 3 ஜாதிகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய பொறுப்பு ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவருக்கு தான் இருக்கு. ஒரு தேசிய தலைவன் சொல்லக்கூடிய நபர் தேசியத்துக்கான போராட்டமே அவர் நடத்த கிடையாது. இதனால் வரையும் அவர் காலத்தில் இருந்து சுதந்திர காலத்தில் இருந்தும் அவர் எடுத்துக்கொண்ட போராட்டம் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஹோட்டலில் சண்டை போட்டதும், ஒரு சாப்பாடு கடையில் சண்டை போட்டதும், கட்ட பஞ்சாயத்து பணம் பறிச்சது அவரோட வழக்கே தவிர ஒரு ஜாதிக்காகவோ அல்லது ஒரு தேசியத்துக்காகவோ ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவே கிடையாது. இப்படி போல ஒரு கோமாளிகள் தேசிய தலைவர் என்று சொல்லிக்கிட்டு எங்கள் ஜாதிக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு மிக மிக ரொம்ப அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. முருகன்ஜி முடிஞ்ச வரைய அவர் ஜாதி தலைவராக வராமல் இருக்கிறத நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். தேசிய தலைவரோட பற்று அவருக்கு இருந்துச்சுன்னா மற்ற அம்பேத்கரையும் மற்ற தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான ஜெயந்தி அவர் நடத்தட்டும். எங்கள் ஜெயந்தியை நாங்கள் நடத்துறதுக்கு, எங்கள் ஜாதி தலைமையை தாங்குவதற்கு எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் நாங்கள் உருப்படியாக நடத்துவோம். ஒரு தீவிரவாதம் இல்லாத ஒரு அன்பு சகோதரத்துவமோட கூடிய ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு கடுமையான முயற்சியில் இறங்குவோம். தவறான பேட்டிகளை கொடுத்து முருகன்ஜி எங்களை போன்ற இளைஞர்களை கோமாளியாக ஆக்க வேணாம்.